10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1.4ல் 10th சம் பார்க்குறோம். வாங்க சம்க்கு போகலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் -5 9 -5லேருந்து 9 வரையும் இருக்குது. ரியல் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as follows. நமக்கு இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6x + 1 இருந்தால் -5 less than or equal to x less than 2 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது -5லேருந்து 2க்கு முன்னாடி வரையும், இப்போது -5 -4 -3 -2 -1 0 1 இது இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது 5x² - 1 5x² - 1 இருந்துச்சுன்னா 2 less than or equal to x less than 6 அப்போனா 2 3 4 5 6 வராது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 6 less than or equal to x less than or equal to 9. அப்போது 6 வரும், 7 வரும், 8 வரும், 9 வரும். ஓகேங்களா. அந்த 3 கண்டிஷனுக்குமே எழுதியாச்சு. இதுக்கு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சம்மும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எஃப் -3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -3 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதணும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 6x + 1. அப்போது அதில் -3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் -3 = 6 -3 + 1, அது வந்து -18 + 1 -17 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு F2 அதுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. F2 வந்து செகண்ட் லைனில் இருக்குது. ஏன் இந்த லைன் எழுத சொன்னன்றதை இப்போ புரிஞ்சுங்க. நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சம் போடுற அவசரத்தில் இதே ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுவோம். 6x + 1 எடுத்து எழுதிடுவோம். ஆனால் 2க்கு எது வந்திருக்கு? 5x² - 1 இந்த இடம் தான் வந்திருக்கு. அதனால தான் நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடியே இதை மாதிரி எழுதிக்கிட்டால் நமக்கு வந்து சம் தப்புல்லாத வரும். அப்போ f(2) பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் வந்து 5x² - 1 5x² - 1. அப்போ f(2) அப்போது 5 2² - 1. அப்போது 2 2s are 4 4 5s are 20 20 - 1 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. 19. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டிஷன் வந்து இதுவும் எஃப் -3யும் ப்ளஸ்ஸு F2வையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து -17ம் ப்ளஸ்ஸு 19ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடுச்சு. மொதல் பாயிண்ட் முடிஞ்சிச்சுங்களா. ரெண்டாவது பாயிண்ட் போலாமா. செகண்ட் பாயிண்ட்டு F7 - F1 F7 கண்டுபிடிப்போம். F7 எங்கே இருக்குது? லாஸ்ட். ஓகேங்களா. அப்போ 3x - 1 கண்டிஷன் பாருங்கள். 3x - 4. அப்போது F7ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். F7 3 7 - 4 3 7s வந்து 21 -4 21லேருந்து 4 போச்சுன்னா 17. நெக்ஸ்ட்டு F1 இங்கே எழுதிக்கிறேன். F1க்கு கண்டிஷன் பாருங்கள். F1 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள் 1. ஓகேங்களா. ஃபஸ்ட் லைனில் 6x + 1. அப்போது கண்டிஷன் பாருங்கள். f of x வந்து 6x + 1. ஓகேவா. அப்போது F1ன்னு சொல்லிட்டு போட்டால் 6 1 +1 இது வந்து 6
ப்ளஸ் 1 வந்து 7. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருந்துச்சு, இது வந்து மைனஸில் இருக்கு. F7 மைனஸ் F1. F7ஓட வேல்யூ வந்து 17, F1ஓட வேல்யூ வந்து 7 மைனஸ் 7. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 10. ரெண்டாவது பாயிண்ட் வந்து 10ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், 2F4 ப்ளஸ் F8. ஓகேங்களா? இதில் F4 கண்டுபிடிப்போம். F4 என்னது பாருங்கள், 4 எங்கே இருக்குது? செகண்ட் லைனில் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் லைன் என்னது? f of x வந்து 5x² மைனஸ் 1. அப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 மைனஸ் 1. 4 ஸ்கொயர்னாது 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 into 5 வந்து 0,358. 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? 80 மைனஸ் 179. இப்போ பாருங்கள், அதுக்கு வெளியில் ஒரு 2 இருக்குது. இந்த ஆன்சரை நம்ம 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 2F4 அப்படின்னா 2 into 79 வந்து 158. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், F8ன்னு இருக்குது. F8 வந்து லாஸ்ட். ஓகேங்களா? F8 வந்து லாஸ்ட். பாருங்கள், இதில் தான் 8 வந்திருக்கு. அப்போது F8 பாருங்கள், கண்டிஷன் x மைனஸ் 4. ஓகேவா? இப்போ F8ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணால் F8 அப்போது 3 8 மைனஸ் 4 24. 3 8s are 24 மைனஸ் 4 வந்து நமக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போது ஃபஸ்ட் ஆன்சரு செகண்ட் ஆன்சரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? F4 ப்ளஸ் F8. ஏற்கனவே நம்மளுக்கு என்னது 158 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குது. செகண்டில் வந்து ப்ளஸ்ஸு 20ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குது. ரெண்டு ஆன்சருமே கேட்டால் 178. ஆன்சர் வந்து 178. பாருங்கள், 2F மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் F6 டிவைடட் பை F4 ப்ளஸ்ஸு F மைனஸ் 2. இதில் மேலே 2 நம்பர்ஸ் இருக்குது, கீழே 2 நம்பர்ஸ் இருக்குது. மேலே இருக்கிற 2 நம்பரையும் சப்ரேஷன் பண்ணி கீழே இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு F மைனஸ் 2 கண்டுபிடிச்சிக்குவோம். F மைனஸ் 2. ஓகேவா? F மைனஸ் 2 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் லைனில் இருக்குது. அப்போது கண்டிஷன் பாருங்கள், F of x வந்து 6x ப்ளஸ்ஸு 1. அப்போ F2 அப்படின்னு சொல்லிட்டு F மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 மைனஸ் 2 ப்ளஸ் 1 அது வந்து 12 மைனஸ் 12 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. இப்போ இது வந்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் 2F மைனஸ் 2. அப்போது 2 இன்ட்டு மைனஸ் 11 வந்து 22 மைனஸ் 22. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், F6 கண்டுபிடிக்கணும். F6க்கு என்ன கண்டிஷன் பாருங்கள், 6 எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட் கண்டிஷன் அது 3x. நான் பாருங்கள், 6 இங்கே இருக்குது. லாஸ்ட் கண்டிஷன் 3x மைனஸ் 4. 3x மைனஸ் 4. F of x வந்து 3x மைனஸ் 4 அப்படின்னு இருக்குது. அப்போது F6 3 6 மைனஸ் 4 இது வந்து 18 மைனஸ் 4 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போது மேலே என்ன சொல்லியிருக்காங்க,
எஃப் -2 மைனஸ் F6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை இந்த இடத்துல போட்டுடலாம். -22 -14 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. -22 -14 நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது ஆக்சுவலாக சேம் கூறினா நம்ம கூட்டிக்கலாம் -36 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டினாமினேட்டரில் F4 இருக்கா, அதை கண்டுபிடிப்போம். F4க்கு என்ன கண்டிஷனு, 4 எங்கே இருக்குது, செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள். செகண்ட் லைனில் வந்து 4 இருக்குது. அப்போ 4 5x² - 1 5x² - 1. அப்போது f(x) வந்து 5x² - 1. ஏன் இதை நாங்கள் எல்லா சம்மளும் எழுதுகிறோம் அப்படின்னா, அப்படி எடுத்து எழுதும்போது தான் நீங்கள் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து எழுதும்போது இந்த மைனஸு ப்ளஸ்ஸு இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுடுவீங்க. சம் ஆன்சர் தப்பாகவே வரும். நீங்கள் ஒரு சம் போடலை இதில். 5 மார்க்குக்கு நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 சம் போடுறீங்க. ஓகேங்களா, 10 சம் போடும்போது நீங்கள் ஒரு மைனஸ் குறி விட்டாலும் ஒரு ப்ளஸ் குறி விட்டாலும் சம் ஆன்சர்ஸ் தப்பாக வந்துடும், உங்களுக்கு மார்க்கு வராது. ஓகேங்களா, அதனால் எல்லா இடத்துலையுமே இதை எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ F4 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 4² - 1. அப்போ என்ன வந்துடும், அது 16 5 வந்து நம்மளுக்கு வந்து 80 -1. இது வந்து 80 எழுதிக்கிறேன். 5 16 -1 இது வந்து 80 -1 வந்து 79. இது ஏற்கனவே இதுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். F-2 மைனஸ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஃபஸ்ட் லைனில் வந்து 6x + 1. 2 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஃபஸ்ட் லைனோட இது என்னது, 6x + 1ன்றது கண்டிஷன். நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். F-2 அப்படின்னு சொன்னால் 6 - 2 + 1. இது வந்து 12 -12 + 1. அப்போ நமக்கு வந்து -11 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்க. F4யும் ப்ளஸ்ஸு F-2வையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. F4ஓட வேல்யூ வந்து 79. இதோட வேல்யூ வந்து 11 ப்ளஸ்ஸு -11. அப்போது சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னது 68 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது நியூமரேட்டரும் கண்டுபிடிச்சாச்சு, டினாமினேட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. F-2 மைனஸ் F6 அதோட ஆன்சர் வந்து 36. அடுத்தது டினாமினேட்டரில் என்ன இருக்குது, F4 ப்ளஸ்ஸு F-2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட ஆன்சர் வந்து 68. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 டேபிளாக சால்வ் பண்ணலாம். இது வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், -9. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா, நமக்கு ஃபைனல் ஆன்சர் -9/17 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடுது. ஓகேங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் சம்மு. 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துங்க. இதை ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் புரியும். ஒரே டைமில் புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் கம்மி. அடுத்த சம்மில் பார்ப்போம்.